நாகாலாந்து மாநிலத்தில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டு நடைமுறையை பின்பற்றி உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற்றது. நாகாலாந்து மாநிலத்தில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற்றது. இதில் 670 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் 79 வேட்புமனுக்கள் வாபஸ் பெறப்பட்டதாகவும் 64 பேர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அம்மாநில தேர்தல் ஆணையர் தெரிவித்தார். இதையடுத்து 3 நகராட்சிகள் மற்றும் 22 நகர சபைகளுக்கு நடத்தப்பட்ட தேர்தலில் 523 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அதில் 198 பெண்கள் களத்தில் இருக்கின்றனர். இந்த தேர்தல் 33% பெண்கள் இடஒதுக்கீட்டு நடைமுறையை பின்பற்றி நடத்தப்பட்டது. கடந்த காலங்களில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை அரசாங்கம் பலமுறை அறிவித்தது. ஆனால் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மற்றும் சொத்துக்கள் மீதான வரிக்கு எதிராக பழங்குடி அமைப்புகள் மற்றும் சில அமைப்புகளின் ஆட்சேபனையால் தேர்தல் நடைபெறுவதில் தாமதம் ஏற்பட்டது. இந்நிலையில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. புதன்கிழமை காலை 7:30 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 4 மணி வரை நடைபெற்றது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு பதிலாக 420 வாக்குச்சாவடிகளில் வாக்குச்சீட்டு முறை மூலம் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதன் வாக்குகள் ஜூன் 29ஆம் தேதி எண்ணப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கிழக்கு பிராந்தியத்தைச் சேர்ந்த 7 நாகா பழங்குடியின மக்கள் பல ஆண்டுகளாக தங்களுக்கு அடிப்படை வசதிகள் ஏதும் செய்து தரவில்லை என கூறி தேர்தலை புறக்கணித்தனர்.